5 நிமிஷத்தில் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 5-6 குறுமிளகு, வெந்தயத்தூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 5-6 மல்லி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு வரமிளகா போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆனதும் எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்ததை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சும்மா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையலாக வேணும்னு இல்லை. அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்த தக்காளியை சும்மா ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி 1-2 இருந்தாலே போதுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டுட்டு நான் ஆல்ரெடி ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி நம்ம அதில் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது அது கூட போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தாளிப்புக்கிறதுக்கு முன்னாடி நான் 3 பல் பூண்டை தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூண்டு. நான் வெங்காயம் போடுவேங்க பொதுவாக ரசத்துக்கு, நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருந்த ரச மிக்சர் அதுக்குள்ள போட்டு கொதி வரக்கு முன்னாடி நுர கட்டுங்க. அதுதான் கரெக்டான பக்குவம். அப்போயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் ரசம். அப்போது இந்த மாதிரி கொதி வர பக்குவத்தில் மல்லி இலையை 4 தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி ரசம் தயார். தேங்க்யூ. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.